வெல்கம் டு ஸ்பெஷல் குக்ஸ் 87. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஒரு ரெசிபீஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது அரிசி லட்டு. இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஹெல்த்தியான லட்டு, சுவையாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு குக்கிங் ரைஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கோங்க, அதாவது அரிசி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக நல்லா வறுக்கணும். அதை கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நீங்கள் இதை நல்லா வறுத்து எடுக்கணும். ஸோ கருக விடாமல் ரொம்பவும் பொரியும் விடாமல் பார்த்துக்கணும். கூடவே இருந்து அரிசியை நல்லா வறுத்து எடுக்கும்போது இது ஆப்ஷனல் தான். ஒரு 4-5 பாதாமும் அப்புறம் ஒரு 4 ஏலக்காய் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அந்த லட்டு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். ஸோ அதனால் ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாதாம் ஆட் பண்ணலாம், இல்லாட்டியும் நீங்கள் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் ஓகே. இதை நல்லா வறுத்த பிறகு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்ட பிறகு தான் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா சாஃப்ட் பவுட்ராக இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் இதை ஆற விடும். நல்லா அகலமான ஒரு தட்டில் நல்லா அரிசி நல்லா பரப்பி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுட்டு பிறகு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு இடையில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆரோக்கியமான புரோட்டீனான சத்து இந்த லட்டு. ரொம்ப சுவையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஈவினிங் டைமில் நீங்கள் இது போல் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு. இது எல்லாமே, இந்த ரெசிபிஸ் எல்லாமே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபிஸ் தான் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கல்லையை நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. கருக விடாமல் நார்மலாக ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டு இதையும் ஒரு பிளேட்டில் ஆற விடுங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட் நீங்கள் எடுத்துக்கங்க. ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு 1.5 கப் அளவுக்கு நீங்கள் அது வெல்லம் எடுத்துக்கோங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். நல்லா வெல்லம் பாகு கம்பி பதம் இல்லாமல் நார்மலாக அந்த கெட்டியே இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா கரைக்கணும். ஸோ அதனால் வெல்லத்தை நல்லா அந்த கரைக்கிறதுக்காண்டி 1 கிளாஸ் இல்லை 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்து நல்லா அந்த கெட்டியே போகிற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. காய்ச்சின பிறகு ரொம்ப அடுப்பை ரொம்ப அதிகமாக வைக்காமல் சிம்மில் வச்சே நல்லா கரைச்சி எடுக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதில் தூசி கல் மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கிடையில் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு நம்ம இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் தான் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம், ஏலக்காய், அரிசியை நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்குங்க. நெய் எடுத்த பிறகு நல்லா நெய் உருகி வந்த பிறகு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் முந்திரி எடுத்துக்குங்க. முந்திரியை நல்லா வறுத்துப்படணும். நல்லா வறுக்கப்பட்டுட்டு நல்லா தீய விடாமல் நல்லா அந்த நெய்யை 4 பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்லா முந்திரி வறுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம அந்த ஃபில்ட்ரு பண்ண அந்த ஜாகரியை, அதாவது வெல்லத்தை இதில் நம்ம கலந்து விட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த கருப்பு எள்ளு எடுத்துக்கிறோம். ரொம்ப கருப்பு எள்ளு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து, ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப அதில் கண்டென்ட் நிறைய இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. ரொம்ப பாகுபாதம்லாம், ரொம்ப கம்பி பாதம்லாம் வேண்டாம். ஸோ நார்மலாக அது கரைகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு வடிகட்டினா போதும். ஏன்னா அதில் தூசி கல்லெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வடிகட்டுறோம். பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு வெல்லத்தை, அதுக்கப்புறமா இந்த அரிசியை நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கெட்டியாக இல்லாமல் நல்லா எல்லா சைடும் போட்டு கிளறி விட்ட பிறகு தான் நம்ம உருண்டை பிடிக்கணும். ஸோ இந்த பக்குவம் தான் இந்த லட்டுக்கு. ஸோ கவனமாக பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெல்லம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா
நம்ம வந்து பொட்டுக்கடலையும் போட்டு அரைச்சி இதில் வந்து ஆட் பண்ணணும். நல்லா உருண்டை பிடிச்சோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் இப்போ இதோடைய கன்சிஸ்டன்சி வந்து இவ்வளோ தான் மெத்தடு. ரொம்ப நிறைய ப்ராசஸ்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம இப்படியெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ண பிறகு நல்லா 4 பக்கம் நல்லா கிளறி விட்டுட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம அந்த சூடு வந்து நம்ம கையில் தாங்கணும். ஸோ இப்போ அடுப்பில் தான் இருக்குது. அது அப்புறமா வந்து அந்த பொட்டுக்கடலை நல்லா கலந்த பிறகு நம்ம இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிட்டு லட்டு பிடிக்கணும். ஸோ வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் தேவைப்படுது. அதுக்காக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அதே போல் நீங்கள் செய்யுங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா இழுத்து பிடிக்கணும். நல்லா இறுக்கி பிடிச்சதா லட்டு வந்து லட்டு ஷேப்பில் நல்லா உருண்டையாக ஷேப்பாக நல்லா வரும். குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா ஆறின பிறகு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இது போல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு வந்து மேலும் மேலும் நான் வந்து இன்னும் நிறைய ரெசிபீஸ் வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் போடுங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்காக நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க அனைவருக்கும் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் வந்து இது போல் நிறைய ரெசிபீஸ் வந்து நான் வந்து குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபீஸை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன், ட்ரை பண்ணுவேன். ஸோ வந்து இதே போல் தான் லட்டு நல்லா பிடிச்சி நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா. அஸ்ஸலாமு அலைக்கும்.